ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் வந்துட்டு நைட்டு டின்னர் செய்யணும். என்ன செய்கிறதுன்னு தெரில, யோசிச்சுட்ருக்கேன். பசங்க டெய்லி இட்லி தோசைன்னா என்னம்மா டெய்லியும் இட்லி தோசைன்னு கேட்குறாங்க. மதியம் நான் எப்பயுமே பசங்களுக்கு வந்துட்டு லஞ்சு நான் டிஃபன் கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி எங்கள் பாப்பா இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி இட்லி பொடி வச்சு இட்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு ஒரு நாள் வெண்ணெய் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஆனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. வீட்டில் இருக்கிற பால்லேருந்து எடுத்த வெண்ணெய் தான் இது. இந்த பாருங்கள் சிஸ்டர், பால் காய்ச்சிட்ருக்கிறேன். இங்கே வந்து பசும்பால் தான் வாங்கிட்டுருக்கிறேன். 1 லிட்ரு 46 ரூபா பால். நம்ம வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அது வந்து நமக்கு லாபம் தான். பால் வந்துட்டு எப்படியும் ஒரு நாளைக்கு 46 ரூபா. மாதத்தில் 1 or 2 டேஸ் தான் வாங்க மாட்டேன். அதுவும் அம்மா வீட்டுக்கு போகலன்னா மாதம் ஃபுல்லாகவே பால் வாங்குறது தான். அதை வந்துட்டு நம்ம அந்த பொருள்லேருந்து நம்மளால் முடிஞ்ச இதை அது மதிப்பு கூட்டலான்னா இது மாதிரி டெய்லி ஆடை எடுத்து வைக்கிறது. இந்த பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருது. வச்சதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு இதை மாதிரி அதில் இருக்கிற ஏடை எடுத்து கொஞ்சம் சேமித்து வைக்கிறது. சேமித்து வச்சுட்டு ஓரளவு சேர்ந்ததுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்லாம் போட்டு அடித்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும். நம்ம பாலுக்காக செலவு பண்ணுற காசை வந்து ஓரளவு இந்த நெய்யிலேருந்து நம்ம எடுத்துடலாம். வீட்டிலேருந்து எடுக்கிற நெய் அப்படின்றதுனால நல்ல வாசமாகவும் இருக்கும். பசங்களுக்கும் நம்ம இதை கொஞ்சம் தைரியமாக இது பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே முடிஞ்ச வரையும் வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி பாலை காய்ச்சி எடுத்து வச்சு இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.